மத்திய அரசு தரக்கூடிய இலவச தையல் மிஷின் விண்ணப்ப விவரத்த பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பிஎம் ஃப்ரீ சீலை மிஷின் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வந்து இலவச தையல் மிஷின் வந்து குடுக்க போறாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், இது எப்படி அப்ளை பண்றது, எங்க அப்ளை பண்றது, வந்து ஆணுக்கா, பெண்ணுக்கா அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான தகவல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல வந்து இந்த பிஎம் ஓட ஃப்ரீ சீலை மிஷின் யோஜனா திட்டம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு காசா வருமா இல்ல வந்து மிஷினா வருமா கேட்டிருப்பீங்க. கடந்த 2024ல வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி வந்து பெற்றாங்களோ அதே மாதிரி தான். அதாவது வந்து மிஷினா வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து 15K வந்து உங்க பேங்க்ல வந்து வர வைக்கப்படும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்து மட்டும் தான் வந்து இந்த ஒரு திட்டத்துக்கு கீழ வந்து பயனடைவாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் சொல்லப்படல. நம்ம இப்ப இந்த அப்ளிகேஷனை போட்டு வச்சோம் அப்படின்னா வரக்கூடிய 2025 ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஆணுக்கா, பெண்ணுக்கா அப்படின்னு சொல்லி பாத்துறலாம். இதுக்கு நம்ம ஜெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி அவங்க தனியா கொடுக்கல. சோ ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இந்தியனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஆண்களாக இருந்துக்கலாம், பெண்களாக இருந்துக்கலாம். என்ஆர்ஐ, அதாவது நம்ம வந்து இந்தியனா இருந்து வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்களா இருந்தா இந்த திட்டத்துல வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இதற்கான ஏஜ் லிமிட்டும் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 40 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி வந்து தையல் மிஷின் வச்சு அதுல நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நீங்க வந்து இதுல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இது இல்லாம ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட பாஸ்புக் ஜெராக்ஸ், சோ இந்த மாதிரியான சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக நீங்க என்ன மாதிரியான அடிஷனல் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி வந்து டைலரிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கில் வெரிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். இல்ல விதவை பெண்கள் இல்ல ஊனமுற்றோர் இருந்தீங்கன்னா அதுக்கான தனியான சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்ல பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நீங்களா சொந்தமாவே உங்க மொபைல்லயோ இல்ல பிசிலயோ கூட பண்ணிக்கலாம். நீங்க ஓனா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா pmviswakarma.gov.in அப்படிங்கிற இந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க விவரங்களை பார்த்து நீங்க வந்து பதிவு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லனா சிஎஸ்சி, அதாவது காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து மத்திய அரசோட அந்த ஸ்கீம்க்குலாம் வந்து அப்ளை பண்றதுக்கு சிஎஸ்சி அப்படி சென்டர்ஸ் வந்து இருக்கும். சோ இதை வந்து நீங்க இந்த ஸ்கீமை சொல்லி நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒப்புகை சீட்டு ஒன்று வந்து வரும். ஸோ இந்த ஒப்புகை சீட்டை வந்து நீங்க வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எப்போ இதை வந்து அலாட் பண்றாங்களோ அப்போதைக்கு வந்து எலிஜிபிலிட்டி பிரகாரம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ல வந்து நமக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அப்போதைக்கு இந்த ஒப்புகை சீட்டும் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்ட்டுக்கான ஒரிஜினல் ப்ரூஃபும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரியா இருக்கும். இந்த ஒரு திட்டமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து டெய்லரிங்ல உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு, இல்ல வந்து நீங்க சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு தகவலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம். இந்த மாதிரியான அரசு திட்டத்தை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம மக்கள் சேவை மையம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட சந்திப்போம்.